أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தின் பிரகாரம் தான் வாழ்வதோடு பிற மக்களுக்கும் தீனை எடுத்து சொல்லி அனைத்து மக்களும் சொர்க்கத்திற்கு நுழைந்திட வேண்டும் என்கிற ஆசையோடு தன்னால் முடிந்த அளவு அதற்காக முயற்சித்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தன்னுடைய தூதராக, இறுதி தூதராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்தான். அந்த நபி இந்த தீனை நிலைநிறுத்துவதற்கு தன்னையே அர்ப்பணித்தார்கள். மக்கமா நகரத்தில் தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொன்னபோது பல வழிகளிலும் கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. அந்த எதிர்ப்பினுடைய தாக்கம் நபியை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வந்து நின்றது என்பது மட்டுமல்ல, அதற்கு முன்பாக நபியையும் அந்த நபியை இறைவனுடைய தூதர் என்று நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் இட்ட கட்டளையை ஏற்று நடக்கக்கூடிய நல்மக்களையும் அபு தாலிப் என்கின்ற கணவாயில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் மக்கத்து குஃபார்கள். கிட்டத்தட்ட 2 அல்லது 3 ஆண்டுகள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட நல் மக்களும், அதில் பெரியவர்கள் உண்டு, சிறுவர்கள் உண்டு, பெண்மணிகள் உண்டு, வயதானவர்களும் உண்டு, எல்லோரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். இந்த 2 அல்லது 3 ஆண்டு காலம் உண்ண உணவின்றி இலை தலைகளை உண்டு வாழ்ந்தவர்கள் நபியும் நபியை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்களும். அன்பானவர்களே, இஸ்லாத்தின் பிரகாரம் தான் வாழ்வது சிரமம், தீனை எடுத்துச் சொல்வது சிரமம் என்கிற நிலை வந்தபோது அல்லாஹ்வினுடைய அனுமதி கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மக்கமா நகரத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அது ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்தினுடைய நோக்கமே அதுதான். அல்லாஹ்வை நினைத்த நேரத்திலெல்லாம் இபாதத்துகள் செய்திட வேண்டும், மார்க்கத்தின் பிரகாரம் தான் வாழ்வதோடு தூய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க? மக்கமா நகரத்தை விட்டு வெளியே கிளம்பினாங்க. ஒரு கட்டத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அவர்களும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். மக்கமா நகரத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி அவர்கள் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்பே மதீனத்து மக்களுடைய உள்ளத்தில்
ஈமானை நிலைநிறுத்தினான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற போது அவர்களை ஆறு தழுவி வரவேற்றவர்கள் மதீனத்து மக்கள், அன்சாரி சஹாபாக்கள். அன்பானவர்களே, அந்த ஹிஜ்ரத்தை முன்னிலைப்படுத்தி தான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஒவ்வொரு வருடத்தின் முஹர்ரம் மாதமும் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று நமக்கு அடையாளம் காட்டப்படுகிறது. ஹிஜ்ரத்தை முன்னிலைப்படுத்தி 1448வது வருஷம் பிறந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் கழிகிறது என்பதை, நாம் கடந்து விட்டோம், நாம் மரணத்தை நெருங்கிவிட்டோம் என்பதை இந்த ஹிஜ்ரத் பயணம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய உண்மை. புத்தாண்டு கொண்டாட்டம் அல்ல, புத்தாண்டில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆயிரம் உண்டு. நம்முடைய வாழ்நாளில் ஒரு ஆண்டு கழிந்திருக்கிறது. கடந்த ஆண்டும் அப்படித்தான் கழிந்தது. கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இடையில் எத்தனை மக்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறிவோம். மரணத்திற்கு வயது என்பது ஒரு காரணமே அல்ல, உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு காரணம் அல்ல, குடும்ப பாரம்பரியம், செல்வாக்கு, பதவி இவைகளெல்லாம் காரணமல்ல. உரிய நேரத்தில் குறிப்பிட்ட தருணத்தில் அல்லாஹ் இட்ட கட்டளையை நிறைவேற்றக்கூடிய நிலையில்தான் உயிரை எடுக்கக்கூடிய வானவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே மக்களுக்கு தீனை எடுத்து சொன்னார்கள். அதில் சிலர்கள் அந்த ஈமானின் சுவையை சுவைத்தார்கள். இப்போ மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. ஏராளமான மக்கள் ஈமானை தன்னுடைய உள்ளத்தில் நிரம்ப வைத்த நிலையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். வைத்து பாடி அவர்களை அழைத்து சென்றார்கள். அந்த மதீனத்து மக்களுக்கு அங்கே வந்திருக்கக்கூடிய முஹாஜிரின்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஒரு அழகான உபதேசத்தை செய்கிறார்கள். அது உபதேசம் என்பதை விட ஒரு அடியான் சொர்க்கம் செல்வதற்குண்டான வாழ்வியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஏன்னா நபியினுடைய ஆசை அதுதான், எல்லாரும் ஈமான் கொள்ளணும், இறைவனிட்ட கட்டளையின் பிரகாரம் தான் காட்டிய அழகான வழியில் நடந்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயத்தை அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த 4 விஷயங்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் பலன் தரக்கூடிய அற்புதமான விஷயங்கள். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் சலாம் சொல்கிறோம், சொல்லத்தான் செய்கிறோம். அந்த சலாத்தினுடைய அர்த்தத்தை முழுவதுமாக நாம் அறிந்திருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. சொல்லக்கூடிய சலாம் உயிரோட்டமாக இருக்குதா அப்படின்னு சொன்னால் அதுவும் ரொம்ப பலகீனமாக தான் இருக்குது. வாய்விட்டு சொல்லக்கூடிய சலாத்தை கூட கை உயர்த்தி ஜாடையாக அடையாளம் காட்டி செல்லக்கூடிய மக்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னால் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு சொன்னால் 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொன்னால் 30 நன்மை கிடைக்கும். அந்த நன்மைகளை நாம் என்ன செய்கிறோம்? ஏனோ தானம் என்று அசால்ட்டாக விட்டு விடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். துன்யாவில் மனிதன் செல்வம் இல்லாமல் கூட வாழ்ந்து விடுவான். ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அருளும் நன்மையும் இல்லாமல் ஒரு பொழுதும் வாழ்க்கையை நல்ல விதமாக கழிக்க முடியாது. அங்கே நன்மை தான் தேவை. நல்ல அமல்களின் மூலமாக இறைவனுடைய அருளை இன்ஷா அல்லாஹ் நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
அப்போ சலாத்தை பரப்புங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த சலாத்தினுடைய அர்த்தத்தை விளங்கி உயிரோட்டமாக ஒரு துஆவாக அந்த சலாத்தை நாம் என்ன செய்யணும், சொல்லணும். யாராவது நமக்கு சலாம் சொன்னால் அந்த பதில் சலாமும் அந்த தரத்தில் இருக்கணும். அந்த துஆவை ஒரு கண்ணியமாக பயன்படுத்தணும். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நாட்களுக்கு மேல் முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு மத்தியிலே சகோதரர்களுக்கு மத்தியிலே பகைமையாக இருக்கக்கூடாது, ஒருவர் மற்றவரை புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரில் யார் முதல்ல சலாம் சொல்கிறாங்களோ அவர் தான் சிறந்தவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நாம் சொல்கிறோமா இல்லையா? நான் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்ன மனிதனை பார்த்தால் அவனுக்கு மட்டும் நான் சலாம் சொல்ல மாட்டேன். சொந்தக்காரன் தான், ஒன்றாக இருந்தவர்கள் தான், ஏதோ சில துன்யாவினுடைய காரணங்களால் பகைமை, சண்டை, பிரச்சனை, சலாம் சொல்றது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் சிறந்தவர் என்பதை அடையாளம் காட்டி நீங்கள் சிறந்தவராக இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் உன்னிடத்தில் சண்டையிட்டவனிடத்தில் நீ முதலாக சலாம் சொல்லு. உனக்கு அநீதம் செய்திருப்பான், அவனை நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் நீ முதல்ல சலாம் சொல்லு. நீ அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் நீ சிறந்தவனாக ஆக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு ஆளான மனிதர் தான் முதலாக சலாம் சொல்வார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வார். இந்த சலாம் சொல்கிறது ஏழை பணக்காரனுக்கு சொல்லணும் அப்படின்னு மார்க்க சொல்லலை. சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன், பாரம்பரியமான குடும்பத்தை காரனுக்கு சலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மார்க்க சொல்லலை. அழகான வழிமுறையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. நீ சிறந்தவன் ஆகணுமா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நீ பெறணுமா, நீ முதல்ல என்ன செய்ய, நீ சலாம் சொல்லு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு மனிதர் கேட்குறாரு நபி இடத்துல, யா ரசூலல்லாஹ், 2 பேர் சந்திக்கிறாங்க, யார் சலாத்தை ஆரம்பிக்கணும்னு கேட்டார். 2 பேரும் சந்திக்கிறாங்க, யார் முதல்ல சலாம் சொல்லி ஆரம்பிக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நல்ல தகுதியான மனிதன் எவனோ அவன் என்ன செய்வான், சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் நல்லவன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணும், சலாத்தை முதன்மைப்படுத்தணும். அடுத்தவங்க சொன்னால் நாம் பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மனோநிலை இருக்கக்கூடாது. அவன் சலாம் சொல்கிறானா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க தான் எல்லோருக்கும் முதலாக சலாம் சொல்லக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தாங்க. நபிதான் முதலாக சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் முதலாக சலாம் சொல்லுவார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அன்பானவர்களை, சலாத்தை நாம் சாதாரணமாக நினைக்கிறோம், அது மிகப்பெரிய ஒரு நிஅமத். எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹ்வே அதை விரும்புகிறான். அல்லாஹ்வே நமக்கு மத்தியில் சலாம் சொல்கிறது மட்டுமல்ல, சலாம் சொல்வதை அல்லாஹ்வே விரும்புகிறான். ஹிரா குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபிக்காக வேண்டிய ஒரு பாத்திரத்தில் உணவு, பானம், ஏதாவது ஒரு உணவை அவர்கள் கொண்டு வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி இடத்துல வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, ஏதோ ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பாத்திரத்தில் உணவு கொண்டு வர்றாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாத்தை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து சலாத்தை சொல்லுங்கள்,
என்னுடைய தரப்பிலிருந்தும் சலாத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை சொல்லுங்கள், சொர்க்கத்தில் முத்துக்களால் ஆன மாளிகை அவர்களுக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட இடம் அது, எப்படிப்பட்ட மாளிகை அது? கூச்சல் குழப்பமில்லாத நல்ல இதமான ஒரு அமைப்பை கொண்ட மாளிகை, அதுவும் முத்துக்களால் ஆன மாளிகை சொர்க்கத்தில் அவர்களுக்கு உண்டு என்று நற்செய்தி சொல்லுங்கள் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? சலாம் சொல்கிறான். வானவர்களும் சலாம் சொல்கிறாங்க. ஆனால் நாம் சலாம் சொல்ல என்ன செய்கிறதில்ல, பெருசாக முயற்சி செய்கிறதில்லை. அன்பானவர்களை, சலாம் என்பது அது ஒரு துஆ. சலாத்தை நாம் பெறணும். பிள்ளைகளுக்கு சலாத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஹாய் சொல்லு, பாய் சொல்லு, டாட்டா சொல்லு, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால என்ன நன்மை கிடைக்குது? யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுன்னு சொல்லிக் கொடுக்கணும். வெளியில் போகும்போது சலாம் சொல்லிட்டு போன்னு சொல்லணும். யாராவது வெளியில் போனாங்கன்னா அவங்களுக்கு சலாம் சொல்லி போயிட்டு வாங்கன்னு சொல்லுன்னு நாம் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி பிள்ளைகள் சலாம் சொல்வதை கொண்டு நாம் சந்தோஷப்படணும். ஏன்னா சலாங்கிறது ஒரு துஆ, வெறுமனை வார்த்தை அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான துஆ. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே, அதை விளங்கியவர்களுக்குத்தான் அதனுடைய மதிப்பு தெரியும். முதல்ல அர்த்தத்தை விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் மதிய வேளையில் வந்து இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வர்றாங்க. நபி கேட்டாங்க, அபூபக்கரை இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்களா, என்ன காரணம்னு கேட்டாங்க. அபூபக்கர் நாயகம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை எந்த விஷயம் பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து சேர்த்ததோ அதுதான் என்னையும் கொண்டு வந்து சேர்த்துருச்சு அப்படின்னாங்க. அப்படின்னா என்னங்க? கடுமையான பசி, பசியினுடைய அந்த தாக்கம் அதிகமானதுனால தான் வீட்டில் இருக்கிறத விட அல்லாஹ்வுடைய வீட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான், அதே காரணம்தான். அவர்களும் பள்ளிவாசலுக்கு வந்து இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வந்து சேர்ந்தார்கள். நபி அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்ட கேள்வியை அப்படியே கேட்டாங்க. ஏன் இந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தீங்கன்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், கடுமையான பசி, அதனால் நான் அந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தேன் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 சஹாபாக்களிடத்தில் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து சொன்னாங்க, வாங்க அபுல் ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி 2 சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க. நபிகளார் நடுவில் நடக்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலது பக்கமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடது பக்கமும் நடந்து போகிறாங்க. அபுல் ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வீடு வந்துருச்சு. பொதுவாக ஒரு வீட்டில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் சலாம் சொல்லணும். ஒரு தடவை சொல்கிறோம், ஆள் வந்து திறந்துட்டாங்கன்னா பரவாயில்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். 2வது ஒரு தடவை சலாம் சொல்லணும். 3வது ஒரு தடவை தேவைப்பட்டால் சலாம் சொல்லணும். 3 தடவையும் ஆள் வரலை, கதவு திறக்கலை அப்படின்னு சொன்னால் திரும்பிடணும். இது இஸ்லாம் காட்டக்கூடிய அழகான வழிமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. இந்த இருவர் சலாம் சொல்வதற்கு முன்பே, யார்? அபூபக்கர் நாயகமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சலாம் சொல்வதற்கு முன்பே இவங்க சலாம் சொன்னாங்க. உள்ளிருந்து எந்த பதிலுமே வரலை. 2வது சலாம் சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. 2வது எந்த பதிலும் வரல. 3வது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொன்னாங்க. எந்த பதிலுமே வரலை. 3 பேருக்குமே கடுமையான பசி. அன்பானவர்களே, 3 தடவை சலாத்திற்கு பதில் வராததுனால நபி அவர்கள் அங்கிருந்து திரும்பிய நேரம் உள்ளிருந்து சப்தம் வந்தது, வ அலைக்கும் சலாம் அப்படிங்கிற சப்தம் வந்தது. அது ஆணின் குரல் அல்ல, பெண்ணின் குரல்.
அபுல் ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவியினுடைய சப்தம் அது. நபி அவர்கள் கேட்டார்கள், நான் முதலில் சலாம் சொன்னபோது ஏன் நீங்கள் பதில் சொல்லலைன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, யார சொல்லலாம், சலாம் சொல்வது யார், நீங்கள் சொல்கிறீங்க, சலாத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று பொருள். நபி அவர்கள் இப்படி ஒரு துஆவை செய்கின்ற போது ஒரு தடவை சலாம் சொல்ல உடனே நாம் பதில் சொல்லிட்டோம்னா அடுத்த முறை அதற்கு அடுத்த முறை நபியினுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தையை நாம் கேட்க முடியாது. அந்த பாக்கியம் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்காது. அதனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, பொறுமையாக இருந்தார்கள். அந்த காரணத்தை அவர்கள் நபி இடத்துல சொன்னாங்க. யார சொல்லலாம், நீங்கள் 3 முறையும் சலாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் தாமதிச்சேன்னு சொன்னாங்க. அபுல் ஹைசம் எங்கன்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணற்றுக்கு சென்று இருக்கிறார், தண்ணீர் கொண்டு வர, நீங்கள் இந்த மரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்காருங்க, இப்போ வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த சஹாபி கொஞ்ச நேரத்தில் வந்தாங்க. 3 முத்துக்கள் மரத்தின் கீழடியில் இருப்பதை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோடு பூரிப்போடு நபியிடத்தில் வந்தாங்க. அந்த பூரிப்புக்கு ஒரு காரணம் இருக்குது. சொர்க்கத்து தலைவரும் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட 2 நபித்தோழர்களும் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். அந்த சஹாபிக்கு ரொம்ப சந்தோஷம். நபி அவர்கள் தனக்கு பசின்னு சொல்லலை, ஆனால் அவர்களுடைய முகத்தை கண்டு புரிந்து கொண்ட அந்த சஹாபி, யார சொல்லலாம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் ஏறி பேரித்த பழங்களை பறித்து வந்தார்கள். நல்ல பழுத்த பழம், பழுக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய பழம், இப்படி பல ரகங்களில் பழங்களை பறித்து வந்து நபியிடத்தில் கொடுத்து, யார சொல்லலாம் நீங்கள் சாப்பிடுங்க 3 பேருன்னு சொன்னாங்க. நபியும் நபி தோழர்களும் சாப்பிட்டாங்க. இன்னும் என்ன வேணும், இதையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி வேணும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. குளிர்ந்த நீரை அபுல் ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. நபியும் நபி தோழர்களும் திருப்தியாக குடித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் இந்த தண்ணீர் விஷயமாகவும் விசாரிப்பான்னு சொன்னாங்க. தண்ணீர் விஷயமாக அல்லாஹ் என்ன செய்வான், விசாரிப்பான். ஏன்னா தண்ணிங்கிறது ஒரு பாக்கியம். சமீபத்தில் கூட பெருநாள் கொண்டாட்டத்திற்காக வேண்டி சில மக்கள் பாலைவன பகுதியில் பயணித்த போது தண்ணீர் இல்லாமல் வறண்டு உடல் வறண்டு மரணத்தை தழுவினார்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். தண்ணிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அன்பானவர்களே, தண்ணீர் குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த சஹாபி இன்னும் என்ன வேணும்னு கேட்டாங்க. எங்களுக்கு பேரித்தம்பழம் தண்ணீர் போதும் என்றார்கள். யார சொல்லலாம், கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில் நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிப்பை விரித்து கொடுத்து 3 பேரையும் தூங்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனாங்க. ஆடு அறுக்கப்பட்டு ரொட்டி சுடப்பட்டு ஆட்டு இறைச்சியும் ரொட்டியும் கொண்டு வந்து நபியிடத்தில் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த சஹாபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 3 பேரும் பசிதீர உண்டு கழித்தார்கள். சாப்பிட்டு முடித்த உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சாப்பிட்ட உடனே துஆ செய்கிறது இருக்குது, நாம் பழக்கத்தில் சொல்லுவோம், வயிறார உண்டு மனதார வாழ்த்துங்கள்னு சொல்லுவோம். அந்த சஹாபி சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. அந்த நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பூமியில் இருப்பவர்களில் ஆக சிறந்தவர்களுக்கு நீங்கள் உணவளித்தீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்காக வேண்டி வானவர்களை உங்களுக்கு துஆ செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறான். வானவர்கள் உங்களுக்காக துஆ செய்கிறார்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், சலாம் சொல்கிறது எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் புரியணும்.
அதனால தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உம்மு ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபிகளார் ஒரு முறை சலாம் சொன்னபோது பதில் சொல்லி முடித்து விடாமல் 2வது முறை சொல்லட்டும் 3வது முறை சொல்லட்டும் என்று அவர்கள் சலாத்திற்காக ஏங்கினார்கள். அந்த துஆ நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. மதீனத்து மக்களுக்கும் முஹாஜிரின்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 2வது செய்தி, ஏழைகளுக்கு நீங்கள் உணவளியுங்கள், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையும் இந்த குடும்பம் ரொம்ப அற்புதமாக செய்து கொடுத்தது. பசின்னு கேட்டதுனால கொடுக்கல, முகம் பார்த்து இவர்கள் பசியோடு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து அவருடைய பசியை அந்த சஹாபிய குடும்பம் தீர்த்தது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட்டா மாணவர்களை அனுப்பி அந்த குடும்பத்திற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். அன்பானவர்களே, நாம் சலா சொல்லணும்னு ஆசைப்படணும். 2வது ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படணும். அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். நரகம் செல்லக்கூடிய மனிதன் தொடர்பாக அவனிடத்தில் இருக்கக்கூடிய சில குணாதிசயங்களை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ஏன் இந்த மனிதன் நரகத்துக்கு போகிறான், நரகவாதிகளுடைய குணம் எவ்வளோ மோசமானது என்பதை அல்லாஹ் சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்லுவான். தானும் ஏழைக்கு உணவளிக்க மாட்டான், மற்றவர்கள் உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லி தூண்டவும் மாட்டான். இப்போ நம்ம இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஏதாவது கொடுப்போம். இஸ்லாம் என்ன சொல்லுது, உங்ககிட்ட இல்லைன்னு நீ முடிச்சிடாத, இங்கே போ, அங்கே போனால் உனக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் சொல்லணும். அல்லது மற்றவர்களை அழைத்து இப்படி ஒரு பசியோடு ஒரு மனிதர் வந்திருக்கிறார், ஏதாவது உங்கள் வீட்டில் உணவு இருக்குமா என்று சொல்லி விசாரித்து அவருக்கு என்ன செய்யணும், உணவு ஏற்பாடு செய்யணும். அதை மார்க்க நமக்கு சொல்லித்தருது. அந்த பசியை போக்குவதற்காக பிறரை தூண்டவும் இல்லை. அதனால் அந்த மனிதன் நரகத்தில் இருக்கிறான் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான். வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கின், தானும் உணவளிக்கவில்லை, பிறரை உணவளிக்க தூண்டவும் இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லுவான். அதே நேரத்தில் சொர்க்கவாதிகளுக்கு இருக்கக்கூடிய நல்லோர்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். வயுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா. அல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டு ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள் நல்லோர் பெருமக்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழைகளுக்கு உணவளிப்பதை அங்கு சிறப்பித்து கூறுகிறார். 3வது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இரத்த உறவுகளை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள், அவங்களோடு இணக்கமாக இருங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த உடனே சொன்ன செய்தி. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் படைப்புகள் எல்லாத்தையும் படைத்து முடித்தான். அப்போ உறவுகள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, ரப்பினுடைய அரியாசனத்தின் கால்களை அப்படியே பற்றி பிடித்து கொண்டிருந்தது. அல்லாஹ் கேட்டேன், ஏன் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அல்லாஹ்ட்ட அந்த உறவுகள் சொன்னது, யா அல்லாஹ், உறவுகளை துண்டிப்பதிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடணும் என்பதற்காக வேண்டி நான் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அல்லாஹ் சொன்னா, உன்னோடு யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ, உன்னை யார் பேணிக் கொள்கிறார்களோ, உன்னிடத்தில் யார் நல்ல விதமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் நான் நல்ல விதமாக நடந்து கொள்வேன். யார் உன்னை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நான் துண்டித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, உனக்காக நிச்சயம் இது நான் செய்வேன் என்பதாக அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்தான். உறவுகள் சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நாமெல்லாம் நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், வாழ்வாதாரத்தில் செல்வத்தில் பரக்கத்து வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டுக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாங்க. வாழ்வாதாரத்தில் பரக்கத்து வேணுமா, நீண்ட ஆயுள் வாழ வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதா, அது நிறைவேறணுமா, இரத்த பந்தங்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 5வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மக்கள் இரவில் உறங்குகின்ற நேரத்தில் நீங்கள் விழித்திருந்து இறைவனை தொழுங்கள்.
அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பானவர்களே, அந்த இரவு தொழுகை என்பது இறை நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும். ஃபர்லான தொழுகைக்கு அடுத்து அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமான தொழுகை எது அப்படின்னு சொன்னால் தஹஜ்ஜுடைய தொழுகை. அந்த நடு நிசையில் நாம் வீட்டில் தொழும்போது அந்த வீட்டிற்கு இன்ஷா அல்லாஹ் நமக்கு பரக்கத்து ஏற்படும். 2 நபர்களுடைய செயல்களை கண்டு அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுறான். ஒன்று, குடும்பத்தில் மற்றவங்க தூங்கும்போது இந்த அடியான் எழுந்து தொழுகிறான், நடுநிசி நேரத்தில் எந்திரிச்சு தொழுகிறான். இவனை கண்டு அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுறான், மகிழ்ச்சி அடைகிறான். 2வது, ஒரு யுத்தம் நடக்குது, மற்றவர்கள் புறம்பதுகிட்டு எதிரிக்கு பயந்து ஓடுகிறார்கள், இவன் எதிரியோடு சண்டையிட்டு ஷஹீதாகிறான். இவனை காணும்போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சி அடைகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி தந்தான் இந்த அடியார்கள் சொர்க்கம் செல்வதற்கு என்ன வழி என்பதை எடுத்து சொல்வதற்காக, நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு என்ன வழி என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அனுப்பி வைத்தான். அந்த நபி அழகான ஒரு விஷயத்தை மதீனாவுக்கு சென்ற உடனே மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இந்த 4 விஷயத்தை சொல்லிட்டு அற்புதமான ஒரு செய்தியை சொன்னாங்க. இதை செய்தால் நீங்கள் நிம்மதியாக சொர்க்கத்திற்கு நுழையலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 4 செஞ்சால் நீங்கள் நிம்மதியாக சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அந்த 4 விஷயங்களையும் இன்னும் பிற நல் அமல்களையும் நாம் விடாது கடைபிடித்து இறையச்சத்தோடும் பரிபூரண ஈமானோடும் இறை தூதருடைய முஹப்பத்தோடும் நாமும் நம் சந்ததிகளும் உலகத்தார்களும் அனைத்து முஃமின்களும் முஸ்லிம்களும் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.